சாட்டர்டே vlog. இதுதான் வந்து டே பிஃபோர் தி 80th பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ நைட்டே ஒரு 12:30க்கே வந்து நான் வந்து தாம்பூலம் பைப்போடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது முடிக்கிறதுக்கே அரௌண்ட் 2 o'clock ஆகிடுச்சு, 2:30 ஆகிடுச்சு. அதை முடிச்சுட்டு நான் தூங்க போயிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவி ஒர்க்ஸ் இருக்கிறதுனால வந்துட்டு நான் மார்னிங்கும் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு அரௌண்ட் ஒரு 7:15க்கு எழுந்திரிச்சிட்டேன். அண்ட் நைட் ஐ வாஸ் ஸ்லீப் டிப்ரைடாக தான் இருந்துச்சு. மார்னிங் எழுந்த உடனே இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. ஒரு குட் ஸ்டார்ட் ஆஃப் த டே என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு நல்ல காஃபி தான். ஸோ காஃபி குடிச்சிட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொஷின் பேப்பர் ரெடி பண்ணிட்டு டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ என்னால் உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுங்கிறனால ஃபஸ்ட் ஒர்க்கை இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மிட் மார்னிங் போல் நான் வந்து வாட்டர்ஸ் தேவையான அளவுக்கு நாளைக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுங்கிறதுக்காக தண்ணி ஸ்டாக்அப் பண்ணி கேன்ஸில் வச்சுட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் எப்படின்னா சுடு தண்ணி போட்டு ஆற வச்சு கேனில் ஃபில் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதை பண்ணி வச்சுட்டேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த கேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க சைனா பஜாரில் தான் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் முடிக்கிறதுக்கும் லன்ச் டைமும் வந்துருச்சு. ஸோ லன்ச் டைம் வந்து எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லன்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு சிம்பிளாக ஒரு சாம்பார், பொரியல் அண்ட் தென் பச்சடி, கூட்டு மட்டும் வச்சாச்சு. அண்ட் கெஸ்ட்லாமும் இருந்ததுனால வந்துட்டு நான் வந்து பால் தயிர் நெக்ஸ்ட் டேக்கு தேவையானதும் அண்ட் இன்றைக்கி தேவையான பால் தயிருக்கும் வந்து ஸ்டாக்அப் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஸோ 4 o'clock அரௌண்ட் நாங்கள் வந்து இதை ஷாப் பண்ணுறதுக்கு நான் போயிருந்தேன். அண்ட் இதை ஸ்டாக்அப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கெஸ்ட்டுக்கெலாம் வந்துட்டு ஒரு 5:30 போல் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு பேக்கரி போயிட்டு ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் we did our next day shopping. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாழை இலை பனானா லீஃப் வந்துட்டு வாங்க வேண்டியது, கொஞ்சம் திங்ஸ் கிராசரி திங்ஸும் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நான் ஈவினிங் ஆகிடுச்சு வரத்துக்கு வீட்டுக்கு ஒரு 7:30 ஆகிடுச்சு. அம்மா அந்த டைம் பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நான் நாளைக்கு தேவையான பூ வாங்க மறந்துட்டேன். ஸோ அகைன் நான் போயிட்டு பூவை வாங்கிட்டு வந்துட்டு சாமி இடத்துல எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் முடிக்கும் போதே வந்து வீட்டில் வந்து இந்த வாஸ்து பூக்கு தேவையான திங்ஸ்லாமும் எடுத்து வச்சாச்சு. ஸோ நாளைக்கு தான் வாஸ்து பூ வைக்க போகிறேன், அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அண்ட் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை நான் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுமே. ஸோ அதனால் வந்துட்டு இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வரைக்கும் அந்த பவுல்லேருந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். ஸோ அது எல்லாமே தேடி கண்டுபிடிச்சி வாங்கினது எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சரி இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டின்னர் முடிச்சாச்சு. டின்னருக்கு அப்புறம் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிவிட்டு மெஹந்தியை வச்சுட்டேன். ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன் இஸ் வெரி சிம்பிள். ஹெல்த் அண்ட் க்ளோலேருந்து டார்க் சர்க்கிள்ஸ் பேட்சும் அண்ட் தென் என்னோடய ஷீட் மாஸ்க்கும் போட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த டைம்லேயே வந்துட்டு அம்மா பார்த்திங்கன்னா வந்துட்டு நாளைக்கு மார்னிங் தேவையான மிளகா பொடி அண்ட் தென் வந்துட்டு ஊறுகாய் பொடியும் ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் நான் வந்துட்டு இதெல்லாம் முடிக்கிறதுக்கு 12:30 ஆகிடுச்சு. ஒரு மிட் நைட் கிரேவிங்கும் வந்துடுச்சு எனக்கு. ஸோ கேக் ஆர்டர் பண்ணும் போது FB கேக்ஸ்லேருந்து நான் ஒரு ட்ரெஷ்லீஷஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டேன். எஸ், நான் டெஃபினட்டாக நான் சொல்லுவேன் மிட் நைட்டில் சாப்பிட்றது இது அன்ஹெல்தி தான். பட் ஒன்ஸ் இன் அ வைல் இஸ் ஓகே, இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக சாப்பிட்றது தப்பு. நான் வந்து இதை வந்து ஒரு 6 months கழித்து நான் இப்படி சாப்பிட்றேன். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஓகே. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அம்மா வந்து லட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாம் ரெடி பண்ணிட்டா நாளைக்கு காலையில் பிடிச்சிடலாம், நல்லாவும் டேஸ்ட் ஃப்ளேவர்ஸும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 2:30 ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எங்கள் வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க, எங்கள் வீடியோஸ் எல்லாம் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு சண்டே ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோ லாங் வீடியோ வந்து வெட்னஸ்டே ரிலீஸ் ஆகும். அது வரைக்கும் ஷார்ட்ஸ் தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும்.